பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள். சிலருடைய வாழ்க்கையில நிறைய தடைகள் இருக்கும். இந்த வருடத்துல நீங்க எதையோ செய்யறதுக்கு முயற்சி செஞ்சிருப்பீங்க, நிறைய தடைகள் வந்திருக்கும்ல. இந்த கடைசி மாதம் வரைக்கும் வந்துமே அந்த தடைகள் உங்களை விட்டு விலகவில்லையா? என்னென்னலாம் முயற்சி செஞ்சிருப்பீங்க? நீங்க உட்காந்து ஒரு சமயத்துல நீங்க யோசித்திருப்பீங்க, இந்த வருஷத்துல எதையெல்லாம் செய்ய நான் முயற்சி செஞ்சேன் தெரியுமா, ஆனா எல்லாமே தடையாகி இன்றைக்கு அந்த காரியம் செய்ய முடியுமா முடியாதுன்ற ஒரு கேள்விக்குறியோடு நின்று விட்டது. சில வேளைகள்ல பணம் ஒரு தடையா இருக்கும், எல்லாமே சரியா இருக்கும், ஆனா பணம் மட்டும் பற்றாக்குறையா இருக்கும். சில வேளைகள்ல பணம் இருக்கும், வீட்டுல யாராவது ஒருத்தர் அதுக்கு தடையா இருப்பாங்க. அம்மா ஒத்துக்கிட்ட அப்பா ஒத்துக்க மாட்டாங்க, அப்பா ஒத்துக்கிட்ட அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி எல்லாமே ஒத்து வந்தாலும் கணவர் ஒத்துக்க மாட்டாரு, இல்ல பிள்ளைங்க ஒத்துக்க மாட்டாங்க, இல்ல மனைவி ஒத்துக்க மாட்டாங்க. இப்படி ஏதோ ஒரு தடை எல்லா விதத்திலுமே. இல்லை எல்லாமே நீங்க போனாலும் அங்க இடம் சரியா இருக்காது, இடம் சரியான விதத்துல அமையாது. நீங்க போன காரியம் எதுவுமே உங்களுக்கு சரியான விதத்துல அமையாது. ஏதோ ஒரு தடை. என்னப்பா இது, எந்த விதத்திலுமே என்னால முன்னேறவே முடியலையே, வேலைக்கு போனாலும் என்னால செய்ய முடியல, அங்க ஒரு தடை இருக்குது. சொந்த பிசினஸ் செய்யலான்னாலும் அது ஒரு தடையா இருக்குது. என்னதான் செய்யறதுன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா இந்த வருடத்தை விட்டுடுங்க. புதிய வருடத்துல உனக்கு முன்பாக கடந்து போறேன், உனக்கான எல்லாவற்றையும் சரி செய்யறேன். உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறவங்க நம்பிக்கைக்காக, தைரியத்துக்காக பாருங்க. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். கர்த்தர் சொல்றாரு, இந்த வருடத்தை விட்டுடுமா. இந்த வருடம் உனக்கு எல்லாமே தடையா இருந்துச்சா, எல்லாமே உனக்கு இடரலா இருந்துச்சா, நெருக்கமா இருந்துச்சா, நீ கவலையப்படாத. இந்த வருடத்தை பொறுத்துக்கொள், இன்னும் சில நாட்களே பொறுத்துக்கொள். புதிய வருடத்துல உனக்கு முன்னே நான் புறப்பட்டு போய் கோணலானவைகள், உனக்கு எதெல்லாம் தடையா இருந்துச்சோ, எதெல்லாம் இடரலா இருந்துச்சோ, யாரெல்லாம் உனக்கு ஒத்துக்காம இருந்தாங்களோ, யார்கிட்ட தயவு கிடைக்கணுமோ, யார்கிட்ட இரக்கம் கிடைக்கணுமோ, எங்க உனக்கு கண்கள்ல தயவு கிடைக்கணுமோ, எந்த அதிகாரிங்க கண்ணுக்கு பேசணுமோ, எல்லாவற்றையும் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்கி, கரடு முரடானவைகளை சமமாக்கி, உனக்கு பாதி என செவ்வையாக்குவே. நீ தைரியமா இருந்து காரியங்களில நீ நடப்பிக்கிறதுக்கு ஜாக்கிரதையா உள்ளவரா இரு அப்படின்னு சொல்லி உன்னை பார்த்து சொல்றாரு. இன்னைக்கு எத்தனை பேர் தடையினால நிக்கிறீங்க, எதுவுமே செய்ய முடியாம நிக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, இந்த வருடம் போனது போகட்டும், விடுங்க. புதிய வருடத்துல உங்களுக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். காத்து கொண்டு இருங்க, செவ்வையான பாதை உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. நிறைய பேர் ஏசப்பா அநேக காரியங்களை செய்வதற்கு தடையாகவே இருக்கிறது. அது பணமா இருக்கட்டும், மனிதர்களா இருக்கட்டும், சத்துருக்களா இருக்கட்டும், எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினால நீக்கி போட்டு அவங்களுக்கு நீங்க சொன்ன அந்த வசனத்தின்படி அப்பா அவங்களுக்கு முன்னே நீ போய் கோணலானவைகளை செவ்வையாக்கி தரும்படி உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.